வங்கதேசத்தினுடைய இடைக்கால அரசின் தலைவராக இருக்கக்கூடிய முகமது யூனுஸ் வங்கதேசத்தில் நடந்த மாணவர் போராட்டத்தை, அந்த போராட்டத்தின் மூலமாக ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தையும் இந்தியா விரும்பவில்லை அப்படின்னு. உண்மைதான். ஜனநாயகத்துக்கு புறம்பாக தேர்தலே இல்லாமல் திணிக்கப்பட்டிருக்கிற ஒரு அரசை எப்படி இந்தியா விரும்பும்? இன்னைக்கு இடைக்கால அரசுன்னு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அதன் தலைவராக முகமது யூனுஸ் இருக்கிறார். இவர் என்ன மக்கள் என்டார்ஸ் பண்ணி மக்கள் ஓட்டு போட்டு வந்து அமர்ந்தவரா? இவர் எங்கிருந்து திடீரென்று அதிபரானார்? அதுக்கு முன்னால அமெரிக்கால சிகாகோல உட்கார்ந்துட்டு இருந்தவர் திடீர்னு நேரடி அமெரிக்கால இருந்து இறங்குகிறார். அப்படியே இடைக்கால அரசு அதிபரானார். எங்கிருந்து வந்தார்? இதுல ஐநால வச்சு சொல்லி இருக்கிறார், நாங்கள் விரைவில் எல்லா கட்சிகளும் போட்டியிடக்கூடிய விதத்தில் தேர்தலை நடத்துவோம்னு. தேர்தலை இனிமே தானே நடத்த போறீங்க, அப்புறம் எப்படி அரசு இங்க வந்தது? அதனால தான் இந்தியா விரும்பவில்லை. ஷேக் ஹசீனாவுக்கு ஏன் நம்ம அடைக்கலம் கொடுத்தோம்? ஏன்னா ஷேக் ஹசீனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர். கோடான கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை நூற்றுக்கணக்கான மாணவர் வன்முறையாளர்கள், இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ஒன்று கூடி ஒரு கொடிய வன்முறைகள் மூலம் அந்த அரசை எறிந்தார்கள். அந்த நாட்டு பிரதமரை விரட்டி அடித்தார்கள். அவர் இங்கு வந்து சேர்ந்தார். அதனால ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷ் ஜனநாயகத்தின் குறியீடாக நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இப்ப இருக்கக்கூடிய இடைக்கால அரசு ஜனநாயகமற்ற முறையில் தேர்தலே இல்லாமல் திணிக்கப்பட்ட அரசாக இந்தியா பார்க்கிறது. எனவே இந்த அரசை நாம் விரும்பவில்லை. அதனாலேயே முகமது யூனுஸையும் நாம் வெறுக்கிறோம். இதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த விதமான வன்முறையின் மூலம் திணிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இடைக்கால அரசை அமெரிக்கா அங்கீகரிக்கிறது. அதுக்கு காரணம் அமெரிக்காவுக்கு அது இன்ட்ரெஸ்ட்.